सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। कृणीहि भो फलानीति श्रुत्वा सत्त्ववरमच्युतः फलार्थे धान्यमादाय ययो सर्वफलप्रदः फलविक्रयिणी तस्य च्युतधान्यकरद्वयं फलैरपूरयत् रत्नैः फलभाण्डमपूरिचे। கோகுலத்திலே கோபர்களுக்கும் கோபிகைகளுக்கும் யசோதைக்கும் வசுதேவருக்கும் பலராமருக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் எல்லோருக்கும் அந்த பரமானந்தத்தினுடைய சொரூபத்தை அனுபவிக்குமாறு செய்கின்றார். கிருஷ்ண அவதாரத்தினுடைய நோக்கமே அதுதான். நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம், ராம அவதாரத்தினுடைய நோக்கம் தான் தர்ம நெறியிலேயே வாழ்ந்துட்டு போயிட்டார். யாரையும் நீ இப்படி வாழ்னு அவர் சொல்லவே இல்லை. என்னை பின்பற்றி நீ வாழ், இப்படி வாழ்ந்தால்தான் உனக்கு சிறப்பு என்று யாரிடத்திலும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தர்மத்தை பின்பற்றினால் உனக்கு என்ன கிடைக்கும் அதை பற்றியும் சொல்லல பகவான். லக்ஷ்மணனுக்கும் ஸ்ரீராமனுக்கும் வாதம் வரும்போது ஒரு சில வார்த்தைகள் எதற்காக நான் வந்தேன், என்ன நோக்கத்துக்காக வந்தேன்னு பேசியிருக்கலாமே தவிர, உலகத்திற்காக தர்மத்தை பின்பற்றினால் உனக்கு என்ன கதி கிடைக்கும், அப்ப தான் மனுஷனாகவே மாறி மனித தர்மத்தை மானுஷ தர்மத்தை வாழ்ந்து காமித்தவர். ஆனா கிருஷ்ண அவதாரம், நம்ம கிருஷ்ணங்கிற வார்த்தைக்கு நம்ம நிறைய ஒவ்வொரு முறையும் பொருள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மாறாத இன்பம், அழியாத இன்பம், அதுதான்
கிருஷ்ண வாழ்க்கை முறை, கிருஷ்ண தத்துவம் என்றால் அது கிருஷ்ண அவதாரமாக வந்து நமக்கு நினைவு ஊட்டுகின்றதுக்காக வந்திருக்கு. நினைவு ஊட்டுகிறது. மாறாத இன்பம்தான் உன்னுடைய சொரூபம். அதை நீ செயல்பாடுகளின் மூலமாக தொலைத்து விடாதே. தர்மத்தை காமித்து தொலைத்து விடாதே. அதர்மத்தை காமித்து தொலைத்து விடாதே. போகத்தை ரோகத்தை காமித்து தொலைத்து விடாதே. பற்றுதல் பயத்தை மோகத்தை காமித்து தொலைத்து விடாதே. உன்னுடைய சொரூபம் மாறாத இன்பம். அதைத்தான் முதல்ல வாழ்ந்து காட்டுறார். அந்த ஆனந்தத்தோடையே வாழ்ந்து காட்டுறார். ஆபத்துக்கள் நெருங்கிய போதும் ஆனந்தம் குறைவில்லை. நான் பிறந்ததிலிருந்து பாருங்கள், அவர் பிறந்ததிலிருந்தே ஆபத்தோட கூடிதான் பிறக்கிறார். பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் ஆனந்தம் ஆனந்தம். ஆனந்தத்தை நோக்கியே வாழ்க்கை முறை. நம்மையும் தூண்டார். ஆனந்தத்துடனேயே நீ வாழ். நம்மிடம் இருக்கின்ற ஆனந்தத்தை நாம் காலையிலேயே பார்த்தோம். சித்த வஸ்து சாத்திய வஸ்து. நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆனந்தம் சித்த வஸ்து. அதை நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆனந்தத்தை பக்தியா மாம் அபிஜானாதி. பக்தினா என்னுடைய அந்த வாசனாரூபமாக இருக்கின்ற அகங்காரத்தை, வாசனாவை நீக்கி, கரணத்தை நீக்கி, காரியத்திலிருந்து விடுபட்டு இந்த அகங்காரியை கொண்டு போய், இப்ப இந்த அகங்காரி பக்தியினாலே புனிதப்படுத்தப்படுகிறான். இந்த அகங்காரி பக்தியினால் புனிதப்படுத்தப்படுகிறான். திரும்ப 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 தன்னை கொண்டு போய் எங்கிருந்து தான் வந்தானோ அந்த இடத்திலே தன்னை கொண்டு போய் திரும்ப 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 வைக்கிறான். தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த உண்மையான சொரூபத்தோட இந்த அகங்காரம் போய் சேரும்போது மாறாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அப்போ அதற்கு வேற ஒன்றும் தேவையில்லை. இந்த உலகத்திடத்திலிருந்தோ வேறு உலகத்திடத்திலிருந்தோ, ஏன் இறைவனிடத்திலிருந்து கூட ஒன்றும் தேவையில்லை. ஏன் நான் அடைய வேண்டிய அந்த சித்த வஸ்துவை நான் அடைந்து விட்டேன். அந்த பூர்ண ஆனந்தத்தை நான் அடைந்து விட்டேன். இது என்னுடைய வாழ்க்கையின் இலக்காக இருந்தால் நமக்கு நம்மை கேட்டுக்கணும், இதுதான் என் வாழ்க்கையின் இலக்கா? அல்லது ராமேஸ்வர பரமஹம்சர் சொல்லுவதை போல ஒரு ஈ எல்லா இடத்திலும் போய் உட்காருகிறது. சாணியிலும் போய் உட்காருகிறது, மலத்திலும் போய் உட்காருகிறது, மூத்திரத்திலும் போய் உட்காருகிறது, தேனிலும் போய் உட்காருகிறது, எல்லா இடத்திலும் போய் உட்காருகிறது. அதற்கு எந்த பொருளிடத்திலே மட்டும் நான் இருக்க வேணும்னு தெரியல. ஆனால் இன்னொரு ஈ இருக்கு, அது மலரை தவிர எதிலும் இருப்பது இல்லை, சுகத்தை தவிர எதிலும் இருப்பது இல்லை. அப்ப நான் எந்த ஈயாக இருக்க போகிறேன்? எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஈயாக நான் இருக்க, எல்லாவற்றிலும் மனசு இருக்கு, இறைவன்ட்டையும் மனசு இருக்கு. அப்படி இருக்க போகிறேனா? இறைவனிடத்திலே மட்டும் மனம் இருப்பதாக நான் வைத்துக் கொள்ளப் போகிறேனா? அப்படி இருந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அதைத்தான் ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்றார்.
இறைவனிடத்திலேயே என்னுடைய மனம் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த உலகத்தினுடைய ஸ்தூலமான உதாரணங்களை கொடுத்தால்தான் நமக்கு நம்பிக்கையே வருகிறது. அவர்களுக்கு நடந்திருக்கிறதா, அப்ப எனக்கும் நடக்கும். ஒன்றுமே தேவையில்லை என்பதுதான் உண்மை. நீ சொல்ல போனா இருக்கின்ற பொருளை இருக்கின்றது என்று சொல்லுவதற்கு எது ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப அது இருக்குன்னு சொல்றதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, எவ்வளவு சாதனங்களை, எவ்வளவு உதாரணங்களை, எவ்வளவு திருஷ்டாந்தங்களை காட்ட வேண்டியிருக்கிறது. இல்லை, நீங்கள் எங்களுக்கு புரியும்படியாக சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுங்கள், ஏதாவது உதாரணங்கள் கொடுங்கள், எங்கேயாவது சம்பவம் நடந்திருந்தால் அதை பற்றி அப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது ஜட புத்தி. சூக்ஷ்மமான புத்தி, அப்பழுக்கற்ற புத்தியாக இருந்தால், இறைவன்பல் ஆழ்ந்த பற்றுடையாக புத்தியாக இருந்தால், இறைவனுடைய அந்த ஒவ்வொரு சைத்தன்யத்தினுடைய அனுபவத்தையும் நம்மால் ஒவ்வொரு க்ஷணமும் உணர முடியும். அப்ப இங்கே ஆழ்ந்த பற்று இறைவனின்பால் நான் கொள்கிறேன். என்ன நடக்கிறது? ஒரு பழ வியாபாரி என்ன செய்கிறாளாம்? போஹோ பலம் ஆனீதி, பழத்தை கொண்டு வந்திருக்கின்றேன், வாங்கவில்லையா? உங்களுக்கு பழம் வேண்டாமா என்று கூவிக்கொண்டே வருகிறாராம். இதி ஸ்ருத்வா சத்வரம், இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டு அவள் வியாபாரம் செய்து கொண்டே வருகிறாள். சரி, என்னாகிவிட்டது? இந்த சப்தத்தை கேட்ட உடனேயே உணவு அப்படின்னு சொன்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த பொருளை வாங்குவதற்காக குழந்தை சப்தத்தை கேட்டு சப்தம் அந்த இடத்தை நோக்கி ஓடோடி வருகிறது. பகவானும் ஓடி வராராம். சத்வரம் அச்சுதா, என்ன அழகான வார்த்தையை போடுறார் சுக மகரிஷி. விரைவாக ஓடி வராராம். யாரு? அச்சுதா. சுத என்றாலே கீழே விழுதல் என்று பொருள். சுத தன் நிலையிலிருந்து கீழே விழுவதற்கு பெயர் சுத. நச்சுதா இதி அச்சுதா. யார் ஒருத்தன் தன் நிலையிலிருந்து எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து யார் மாறுபடாமல் தன் நிலையிலிருந்து கீழே விழாமல் இருக்கிறானோ, இது முதல் லட்சணம். அடுத்த லட்சணம் என்னவென்றால், தன் நிலையிலிருந்து கீழே விழாதவனால் தான் கீழே விழுவதை போல இருக்கக்கூடியவர்களை தன் நிலைக்கு உயர்த்த முடியும். அப்போ தானும் மாயையினுடைய பிடியில் இல்லாதவனாய், மாயையால் வீழ்த்தப்பட முடியாதவனாயிருக்கின்ற அந்த பரமாத்மா மாயையால் வீழ்த்தப்பட்டு வீழ்ந்து கிடக்கின்ற ஜீவனை மாயையிலிருந்து யார் ஒருத்தன் உத்தாரணம் செய்து தன்னிலைக்கு உயர்த்தி கொள்கின்றானோ அவனுக்கு பெயர் அச்சுதன்னு பெயர். அப்பேற்பட்ட பகவான் இங்க ஓடோடி வராராம். என்ன அழகான ஒரு பொருள் பாருங்கள். சம்சார சாகரத்திலே முக்குணத்திலே மாயையிலே வீழ்ந்து கிடக்கின்ற ஜீவனை தன்னிலைக்கு உயர்த்துவதற்காக ஓடோடி வராராம், ஓடோடி வராராம். இங்கே பலம் என்பது நமக்கு கதைக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய 2 விதமான பலனை வாங்கி கொண்டு புண்ணிய பலம்
பாப பலம், இந்த இரண்டு விதமான பலத்துடன் கூடிய ஜீவன். இந்த இரண்டு விதமான பலம் இருக்கின்ற வரை இரண்டு விதமான பலனையும் நான் கொடுக்காத வரை இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிதானது. இறைவன் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு புண்ணிய பலமும் பாப பலமும் தான் பெரும் தடையா இருக்கு. புண்ணிய பலத்தினுடைய வெளிப்பாடு, பாப பலத்தினுடைய வெளிப்பாடுதான் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரத்துல புண்ணிய பாப பலன் உட்கார்ந்துருக்கு. அது சூக்ஷ்ம சரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் தோற்றுவிக்கிறது. அதனால தத்துவபோதத்தில் ரொம்ப அழகா சொல்றார் ஆதிசங்கர பகவத் பாதாள். அநாதி அவித்யாரூபம் ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் சத் ஸ்வரூப அஜ்ஞானம் நிர்விகல்பக ரூபம் ஷரீரத்வயஸ்ய காரணம். அழகான இரண்டு ஷரீரங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பதுதான் இந்த வாசனா ரூபமாக இருக்கின்ற காரண சரீரம். அதுல உட்கார்ந்துருக்கு இந்த புண்ணிய பாபம். அதனால்தான் நாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த புண்ணிய பாப பலன் அந்த காரண சரீரத்தில் இருப்பதனால அது எப்பொழுதெல்லாம் வெளியில் வர வேண்டுமோ வருகிறது. இருக்க வேண்டுமென்றால் இருக்கிறது, போக வேண்டும் என்றால் போகிறது. நம்மால் அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்றதுக்கும் இல்லை. தஸ்மாத் அபரிகாரியே அர்த்தே நத்வம் சோச்சித்தும் அர்ஹசி. வேடிக்கை வேணா பார்க்கலாம். நமக்கு நிறைய சக்திகள் இருந்தால் புலம்பி தள்ளலாம், அழுதுக்கலாம், 4 பேரை திட்டலாம், இந்த காரியம் பண்ண அந்த காரியம் பண்ணு ஏதோ நம்ம நேரத்தை கடத்தலாமே தவிர நான் செய்த கர்ம வினையினுடைய புண்ணிய பாப பலன்தான் காரண சரீரம். அதை இறைவனுக்கு நான் சமர்ப்பிக்காதவரை என்னால் இறைவனை நெருங்க முடியாது. இப்ப இந்த பக்தை வியாபாரி பழங்களை கொண்டு வந்து பழங்கள் வாங்கவில்லையோ என்று கேட்டுக்கொண்டே வந்தவர் எந்த பழத்தை கொடுக்க ஆசைப்படுகிறார்? உயிரில்லாத பழத்தையா? நம்மிடம் இருக்கக்கூடிய புண்ணிய பாப பலனை அதை வாங்குவதற்காக ஓடோடி வருகிறாராம். வாங்கிக் கொண்டு தன்னையே கொடுப்பதற்காக இறைவன் ஓடோடி வர. அதனாலதான் இங்க இரண்டாவது லட்சணம் சொல்றார், சர்வ பல பிரதஹா. அழகான சொல். 2வது லட்சணம் கொடுக்கிறார், சர்வ பல பிரதே. எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். கேட்கின்ற சர்வ பலம். சர்வ பலம்னா என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. புருஷார்த்தம் 4 இல்லையா? எல்லா பலத்தையும் கொடுப்பதற்கு, எல்லா லோகத்தினுடைய சுகத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா சர்வ பலப்பிரத. அதனாலதான் இறைவனுக்கு ஒரு அழகான பெயர் வரதன். அழகான பெயர். கேட்கின்றவற்றை எல்லாம் யார் ஒருத்தன் ததாதி கொடுக்கின்றானோ, வரம் ததாதி இது வரதா. யார்
கேட்பதை எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கிறாரோ. இப்போ அவர்கிட்ட போய் நான் கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கும் அவருக்கும் இடையிலே எந்த ஒரு பொருளும் வராமல் அவருடனேயே நான் இருக்க வேண்டும் என்பதை கேட்கணும். நமக்கு அதை கேட்கறதுக்கு புத்தி இல்லை, என்ன பண்றது? அவருக்கும் நமக்கும் நடுவுல எல்லாத்தையும் கேட்டு வாங்கி வச்சுக்கிறோம். நம்ம கேட்ட உடனே பகவான் கொடுத்துடுறாரு. ஏண்டான்னா அப்பதான் இறைவனை நினைக்க மாட்டோம். அவருக்கு அதான் வேணும். நீ இதை கேட்கிறாயா? ததாஸ்து. கார் வேண்டுமா? ததாஸ்து. வீடு வேண்டுமா? ததாஸ்து. செல்வங்கள் வேண்டுமா? ததாஸ்து. அப்படியே இருக்கட்டும். ததாஸ்துனா அப்படியே இருக்கட்டும் அர்த்தம். என்ன வேண்டுமோ கொடுக்கப்படுகிறது. ஆனா யாரும் போய் இறைவனிடத்துல இறைவா எனக்கு நீதான் வேண்டும் அப்படின்னு கேட்பாரான்னு அவர் காது திறந்து வச்சுட்டு இருக்கார். ஆனா இந்த புண்ணியமும் பாபமும் நம்மை கேட்க விடுவது இல்லை. நீதான் எனக்கு வேண்டும் என்று இறைவனை கேட்க விரும்புவதில்லை. அதுக்குண்டான தகுதியும் மனதிலே இல்லை. ஆனா இறைவன் யாரு? தன் நிலையிலிருந்து ஒரு ஜீவனை உயர்த்தக்கூடியவனாக, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சர்வ பலப்பிரதா. அப்பேற்பட்ட பகவான் இந்த பக்தைக்காக, இந்த பல வியாபாரிக்காக என்ன செய்யறாராம்? ஓடோடி போறாராம். பலார்த்தீஹி. ஆஹா, என்ன அழகான சொல். பழத்தை விரும்பியவராய். எந்த பழத்தை? நம்மிடம் இருக்கின்ற புண்ணிய பாப பலத்தை விரும்பியவராய். என்றால் இந்த புண்ணிய பாபம் நமக்கு புரியலன்னு வைத்துக்கொள்ளும், விட்டுருங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாமிஜி நம்மளையே திட்டின்னு இருக்கார். நம்ம தான் பாவம் பண்ணோம், நம்ம தான் புண்ணியம் பண்ணோம், நம்மளையே சொல்லிட்டு இருக்கார். நாங்களா கஷ்டம், நாங்களா புண்ணியம், நாங்களா பாவம் பண்ணணும், யாரோ பண்ணதெல்லாம் எங்கள்கிட்டயே சொல்லிட்டு இருக்காரே சாமிஜி நீங்கள் நினைக்கலாம். அதை விட்டுருங்க. அந்த 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 சப்தம், அந்த சொல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னுடைய மனதை இறைவன் கேட்கிறான். அது எப்படி வேணா இருக்கட்டும். தூய்மையான மனமோ, தூய்மையற்ற மனமோ, பந்தம் உடைய மனமோ, பயம் உடைய மனமோ, மோகம் உடைய மனமோ, சோகம் உடைய, எப்படி வேணா இருக்கட்டும். அது கூவமாக இருந்தாலும் சரி, அல்லது மலர்ந்த தாமரையாக இருந்தாலும் சரி, எப்படி வேணா இருக்கட்டும், அந்த மனதை இறைவன் கேட்கிறான். பலார்த்தி. அர்த்தினா விரும்புதல். அந்த வியாபாரி கொண்டு வந்திருக்கக்கூடிய பலத்தை விரும்பியவராய், புண்ணிய பாப பலத்தை என்றால் நம்முடைய மனதை விரும்பியவராய், தாய் அங்கே உட்கார்ந்து கொண்டு அரிசியிலிருந்து மாவை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த குழந்தை என்ன பண்ணிக்கிறதாம்? 2 கைகளிலும் தானியத்தை எடுத்துக்கொண்டு தானியம் ஆதாயேயௌ, தானியத்தை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையானது இந்த பழத்தை வாங்கி கொண்டு சாப்பிடலாம் என்பதற்காக ஓடி வருகிறது. தானியத்தை கொடுத்து விட்டு, அந்த காலத்தில் பண்டமாற்றுன்னு சொல்வார்கள். இன்றைக்கு தான் நாம் ஒரு பொருள் வாங்குறாந்தா செல்வத்தை கொடுத்து வாங்குறோம், பணத்தை கொடுத்து வாங்குறோம். அன்றைக்கெல்லாம் பண்டமாற்று. இதை நான் தருகிறேன், அதை நீ கொடு. அப்போ எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட்டு, நானே பார்த்திருக்கிறேன் கிராமங்களில் கீரை வேண்டும் என்றாலோ, பழங்கள் வேண்டும் என்று சொன்னாலோ, வீட்டில் அரிசி இருந்ததுன்னா அரிசி கொடுத்து வாங்குவார்கள், நெல் இருந்தால் நெல்லை கொடுத்து வாங்குவார்கள். பண்டமாற்று.
ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குவது. பகவான் தானியத்தை கொடுத்து அந்த பலத்தை வாங்கலாம் என்று போகிறார். ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தது? பல விக்கிரயினி, இந்த பல வியாபாரி இருக்கிறாள் அல்லவா அந்த பெண்மணி, அவள் இந்த குழந்தையானது ஓடோடி வந்து 2 கைகளிலும் தானியத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகின்ற காட்சியை பார்க்கிறாள். எவ்வளவு மிஞ்சும் அந்த குழந்தையினுடைய பிஞ்சு கையிலே. அது எல்லாம் கீழே சிதறி கூடையிலே வந்து சேரும்போது எவ்வளவு இருக்கும் பார்க்கிறாளாம். அந்த குழந்தையினுடைய செயலை பார்க்கிறாளாம். தஸ்ய சுத தானிய கரத்வயம், கைகளிலிருந்து தானியங்கள் எல்லாம் நழுவி விழுந்துட்டான். துவயம் கரஹா, 2 கரங்களிலும் இருந்தும் தானிய சுத, தானியங்கள் எல்லாம் சிதறி விழுந்து, 2 கைகளிலும் தானியத்தை எடுத்துக்கொண்டு வந்தவர் 2 கைகளிலும் தானியங்கள் எதுவும் இல்லாதவளாய் அதற்கு நடுவிலே வேகமா வந்துட்டார். இந்த கூடை பக்கத்துல வந்து விட்டார். அப்ப மீந்து போன கையில இருக்கக்கூடிய எங்கேயாவது ஒட்டி கொண்டிருந்தது என்றால் அந்த அந்த தானியத்தை என்ன பண்றாராம், அந்த கூடையிலேயே சேர்க்கிறாராம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவரால் கொடுக்க முடிந்தது. ஒரே ஒரு கையில ஒட்டி கொண்டிருந்த பொருளானது கொடுக்கப்படுகிறது. குழந்தை 2 கைகளிலும் சுத தானியம் கரத்வயம் பலைஹி அபூரயத், இவள் என்ன பண்ணுகிறாள்? குழந்தையினுடைய அந்த செயல்பாட்டை பார்த்து ஆனந்தம் கொண்டவளாய் 2 கைகளிலும் பழத்தை நிரப்புகிறாள். 2 கைகளிலும் பழம் எவ்வளவு எவ்வளவு வந்து சேரப்போகிறது? இந்த பிஞ்சு கையிலே எத்தனை பழங்கள் வந்து சேரும்? அவ்வளவு பழம் வந்து சேரித்து கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். 2 கைகளிலும் பழம் வருகிறது. மாறாக கூடை முழுக்க பார்க்கிறாளாம். ரத்னைஹி அபூரி பல பாண்டயஹா ச ரத்னைஹி அபூரி, ரத்தனங்கள் முழுக்க அந்த கூடை முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். அவ்வளவுதான் செய்தி, இவ்வளவுதான். அவளுடைய தாரித்ரியம் அத்தனையும் போய்விட்டது. அவள் வியாபாரி. அவளுக்கு அன்றைய தினம் வியாபாரம் நடந்தது என்றால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொண்டு போய் அன்றைய நாள் கழித்து விடலாம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அது நான் பரமாத்மாவுக்கு நான் கொடுக்கிறேன், இந்த பொருள் பரமாத்மாவுக்கு போய் சேர்கிறது என்கின்ற அறிவெல்லாம் அவளுக்கு இல்லை. குழந்தைக்கு நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். அப்போ இறைவனுக்கு நீங்கள் தெரிந்து செய்தாலும் இறைவனுக்கு தெரியாமல் செய்தாலும் நாம் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் இறைவனுக்குத்தான் போகிறது. அதனால்தான் இறைவனுக்கு ஒரு பெயர் கர்மபல தாதா. கர்மபல தாதா, கர்மத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடியவன் இறைவன். இல்லை என்றால் கர்மம் செய்து கொண்டே இருப்போம், பலனே வரலன்னு வச்சுப்போமே. அப்ப ஏதோ ஒரு பலன் வந்து கொண்டே இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அல்லவா? நாம கர்மம் செய்கிறோம், பலன் யாரோ ஒருத்தர் கொடுக்கிறார்னா அப்ப யார் கொடுக்கிறார் அந்த பலனை?
யாரோ ஒருவர் இருந்து கொண்டு நமக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் கணக்கிட்டு வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்ப அழகாக பலன்களை கொடுக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்மை நோக்கி இவ்வளவு அழகாக பலன்கள் வருகிறது? அது எந்த பலனாவனா இருக்கட்டும், அவ்வளவுதான் பலன். அது நீங்க இன்பம், துன்பம், மானம், அவமானம், அது நீங்க என்ன வேணா பிரித்துக் கொள்ளுங்க. ஆனா பலன் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. அப்போ நான் இறைவனுக்காக செய்கிறேன் நினைத்து செய்தாலும் சரி, நான் எனக்காக செய்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு செய்தாலும் சரி, அல்லது என் குடும்பத்திற்காக செய்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு செய்தாலும் சரி, இந்த மூன்று தான் இருக்கு. நமக்காக செய்தல், குடும்பத்திற்காக சமூகத்திற்காக செய்தல், இறைவனுக்காக செய்தல். எந்த பாவத்தில், இந்த மூன்று பாவத்தில் எந்த பாவத்தில் நீங்கள் செய்தாலும் கர்மத்துக்கு பலன் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகிறது. இதுல எனக்காக நான் கர்மத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அதற்கு உண்டான பலன் நாம் எந்த நிலையில பண்ணிருக்கிறோமோ அதற்கு ஏற்ப பலன். குடும்பத்திற்காக செய்கிறேன், அதுல நானும் சுயநலம் உடையவனாக இருக்கிறேன், என்னுடைய நலனும் இருக்கு, குடும்ப நலனும் இருக்கு அப்படின்னு சொன்ன, சமூக நலனும் இருக்கு அப்படின்னா, அந்த பலனை செய்யும் போது அதிகமான பலன் வருகிறது. அதுவும் நம்முடைய செயலுக்கு ஏற்ப வருகிறது. எந்த பலனையுமே எதிர்பாராமல் இறைவனுக்காக செய்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுதும் பலன் வருகிறது. அந்த பலன் தான் சித்த சுத்தி, மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு, மன அமைதி, ராகத்வேஷத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மை, இதெல்லாம் அந்த பலன். இப்ப இவளுக்கு தேவை தனக்காக காரியத்தை செய்வது, தன் குடும்பத்திற்காக காரியத்தை செய்வது என்றால் இவளுக்கு தேவை சித்த சுத்தி அல்ல, மன தூய்மை அல்ல, மன ஒருமுகப்பாடு அல்ல, இறைவன் அடைதல் அல்ல. இவளுக்கு தேவை இவளுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும், குடும்ப பாரங்கள், இந்த வரக்கூடிய செல்வத்தினாலே போக்கடிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக தனக்கு செல்வம் இல்லா தன்மையிலிருந்து செல்வம் வந்தது என்கின்ற ஒரு நிவர்த்தியானது, குறைபாட்டிலிருந்து விடுதலையானது ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்ப அதுல என்னடா சிறப்புடான்னா, இவள் தெரிந்தோ தெரியாமலோ இறைவனுக்காக செஞ்சதுனால ரத்தனங்களாக கொடுக்கப்படுகிறது. அவளுடைய எல்லா தாரித்ரியம், அஷ்ட தாரித்ரியம் முழுமையாக நீங்கி போகின்றன. நீங்கள் கேட்கலாம், எதற்கு செல்வங்கள்? செல்வம் இல்லாமல் இருக்கட்டுமே, அல்லது செல்வமே இருக்கட்டுமே, எல்லா செல்வத்தோடும் வாழ்ந்து விட்டு போகிறோமே, எதற்கு தேவையில்லாம மோட்சம் அப்படின்னு கேட்கலாம். அல்லது எனக்கு எந்த செல்வமே தேவையில்லை, மோட்சம்தான் வேண்டும். நீங்கள் எதை அடைவதாக இருந்தாலும் அதனுடைய அனுபவம் நமக்கு வராத வரை அந்த பொருளை தேடிக்கொண்டேதான் இருப்போம். ஒரு விஷயத்தை பற்றின அனுபவம் எனக்கு வராத வரை அந்த பொருளை நான் வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அது எந்த பொருளை வேணா இருக்கட்டும். ஒரு பொருளை நான் வேண்டவே இல்லை, ஆனா என் கண் முன்னாடி இந்த பொருள் இருக்கு. அந்த பொருள் நான் வேண்டவே இல்லை, விரும்பவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை, எனக்கு அதன்பால் எந்த ஈர்ப்பு தன்மையும் இல்லை அப்படின்னா, நாம் அந்த பொருளை ஏற்கனவேயே நாம் அனுபவித்து
அதனால் வந்த அறிவு நம்மள்ட்ட இருக்கிறதுனால நாம் அந்த பொருளை விரும்பவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. ஆனால் அதே பொருள் இன்னொருத்தருக்கு விரும்பக்கூடிய பொருளாக இருக்கு. பாருங்கள், நாம எதை விருப்பற்று பார்க்கிறோமோ அந்த பொருளை இன்னொருத்தர் விருப்பத்தோடையே நோக்கிறார். அது இல்லாத என் வாழ்க்கையே இல்லைன்னு அவர் அது பின்னாடியே ஓடுறார். அப்போ ஏன் அவர் ஓடுறாருன்னா, அவருக்கு அந்த பொருளை பற்றின முழுமையான அனுபவம், அறிவு இரண்டும் இல்லை. அதை பெற்றதற்கு பிறகு மெதுவா வருவார். ஒரு படத்துல அழகான ஒரு நகைச்சுவை காட்டுவான். ஒருவன் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு மூக்கிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், துணியை மறைத்து கொண்டு. இன்னொருவன் வேகமாக போகிறான். எதற்கு போகிறான் என்றால், 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக இவன் ஓடுகிறான். இவன் சொல்றான், இந்த முகத்தை மறைத்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய சொல்கிறான், இல்லு போகாதே. இவன் சொல்றான், நீ சரியான சுயநலவாதி. 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நடுவீதியிலே சண்டை போடுகிறார்கள். நாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டாமா? அவர்களை அறிவுரை சொல்லி அனுப்ப வேண்டாமா? மறுபடியும் சொல்றான், போகாதப்பா. அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப பிரமாதம். 2 பேரும் சேர்ந்து இவனை துவம்சம் பண்ணி அனுப்புகிறார்கள். இவனுக்கு என்ன கதியோ, யாரு தடுத்தானோ அவனுக்கு என்ன கதியோ அதே கதி இவனுக்கும் வருகிறது. இப்ப அவன் திரும்பி வரான். அந்த யார் அடி வாங்கினானோ அவன் இவனை சொல்றான், போகும்போதே நீ என்னை இதுக்காகத்தான் நான் போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? நீ எங்கே கேட்டாய்? நீ கேட்கக்கூடிய மனோநிலையில் நீ இல்லையப்பா. இதோ நானா இருக்க கண்டு எல்லாவற்றையும் செய்ய போகிறேன் என்று போனாய். உனக்கு அனுபவம் வந்த பிறகுதான் புரிகிறது, நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, நம்மால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை. அனுபவம், அறிவு இரண்டும் வந்ததற்கு பிறகுதான் நாம எந்த ஒரு விஷயத்தையும் துறக்கலாமா அல்லது அனுபவிக்கலாமா என்கின்ற முடிவுக்கே வருகிறோம். இறைவனை நாடுவது கூட அதனால தான். இறைவனை ஏன் நான் நாடுவதற்கு தயாராக இல்லை? எனக்கு இறைவனை பற்றின அனுபவம் முற்பிறவிகளில் இல்லை. அதனால எவ்வளவு துன்பங்களை நாம் அனுபவித்தாலும், கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும், நம்முடைய மனம் ஏன் இறைவனை நாடவே இல்லை? யாராவது நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே, இறைவனை நாடேன் என்று சொன்னாலும் ஏன் மனம் இறைவனை நாட தயாராக இல்லை? எனக்கு முற்பிறவியிலே அதற்குண்டான எந்த மனப்பதிவுகளும் இறைவனை பற்றி, சாஸ்திரத்தை பற்றி, குருவிடத்திலே போய் சிரவணம் செய்வதை பற்றி எந்த வாசனையும் மனதிலே பதிவாகாததனுடைய பலன். நாம் இந்த பிறவியிலே நேரடியாக அத்தனை அனுபவங்களையும் பெற்றாலும் மனம் இறைவனை நாட தயாராக இல்லை. அப்போ எது இவர்களுக்கு ரொம்ப 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 பெரிதாக தெரிகிறது? எதை அனுபவத்தின் மூலமாக, அறிவின் மூலமாக ஞானிகள் தூக்கி எறிந்தார்களோ அந்த பொருள், அர்த்தம், காமம், புண்ணியம்தான் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிராதானியமாக பெரிதாக தெரிகிறது. அப்ப அதெல்லாவற்றையும் அனுபவித்து அதில் ஒன்றுமே இல்லை, இறைவனை தவிர, இறை ஆனந்த தவிர மற்ற எதுவுமே உண்மையானதல்ல, நிரந்தரம் அல்லங்கிற அந்த அனுபவமானது இவனுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான்
விதவிதமான படைப்புகள் படைக்கப்பட்டு அதில் கொண்டு நம்மை தள்ளி அதை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து நமக்கு நிறைய அனுபவத்தை, அறிவை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து உண்மையை நோக்கி வா, உண்மையை நோக்கி வா, உண்மையை நோக்கி. அப்படி உண்மையை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு இறைவன் சர்வ பல வரதா, சர்வ பல பிரதா, எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய இறைவன் தன்னையே கொடுக்க மாட்டானா என்ன? தன்னையே காட்ட மாட்டானா என்ன? தன்னையே கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் பகவான். ஒருவேளை அந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்காக இறைவன் தன்னையே கொடுக்கிறான், தன்னையே காட்டுகிறான். அது வரணும் அப்படின்னா அந்த தன்னையே பார்க்கணும், தன்னையே அடையணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் வரணும்னா அதற்கு நமக்கு உலகத்தினுடைய அனுபவங்கள் எல்லாம் சரியான முறையிலே அனுபவத்தை கொடுத்து அதிலிருந்து எனக்கு அறிவு ஏற்பட்டதுன்னா அப்போ என்னால தைரியமாக மனதை இறைவனை தவிர வேறு எங்கும் வைக்காத ஒரு நிலைக்கு மனம் தானாக வந்துவிடும். இல்லைன்னா என்னாகும்? அனுபவத்தை பெறுவதற்காக உலகத்திலே போய் விழுந்து விழுந்து அடி வாங்கி எத்தனை பிறவிகள் அந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டுமோ அனுபவித்து புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்மிருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல அசுரராகி முனிவராய், தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடொற்றேன். அப்ப அது வேண்டாம்னா என்ன பண்றது? உண்மையை நோக்கி இப்பொழுதே என்னுடைய பிரயாணத்தை நான் துவக்குதல். எப்படி? எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள், அது கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அனுபவம், அறிவை கொண்டு பார்த்தது, படித்தது, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், இதெல்லாவற்றையும் கொண்டு உண்மையை நோக்கி என்னுடைய பிரயாணம் திரும்பவில்லை என்றால் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இன்னும் 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 பல பிறவிகள், பல பிறவிகள். இங்கே பலத்தை கொடுக்கிறார். தான் பகவானை கொடுத்திருக்கிறோம் என்கின்ற அறிவு இல்லாமல் கொடுக்கப்பட்டதனுடைய பலன் எல்லா தாரித்ரியமும் நீங்கி போகிறது. இறைவனுக்காக நான் மனதை கொடுத்தால் அந்த மனதை தூய்மைப்படுத்தி அதிலே பக்தியை விதைத்து ஞானத்தை கொடுத்து என்னை உணர வைத்து திருப்பி என்னிடத்திலேயே அதை கொடுத்து விட்டு போய்விடுகிறான். இதற்கு தடையாக இருப்பது எது? இதுதான் உண்மை நமக்கு தெரிந்தாலும் கூட இதை நமக்கு நெருங்க விடாமல் செய்வது எது? மனம், அதில் இருக்கின்ற அகங்காரம். வேற ஒன்றும் கிடையாது. இந்த இரண்டை தவிர மனம், அதில் இருக்கின்ற அகங்காரம்.
எப்பொழுது இந்த மனம், அதில் இருக்கக்கூடிய அகங்காரம், எப்பேற்பட்ட மனம்? வாசனாரூபமாக இருக்கின்ற மனம். வாசனாரூபமாக இருக்கின்ற மனம் அகங்காரத்துடன் கூடிய மனம். இதுதான் பெரும் தடை. நான் இறைவனோட இருந்து இறைவனை அனுபவிக்கணும்னு சொன்னா கூட என்னை அனுபவிக்க விடாமல் தடுப்பது இந்த வாசனையும் அகங்காரமும் தான். அது என்ன செய்கிறது? அந்த அகங்காரமும் வாசனையும் என்ன செய்கிறது? ஒரு அழகான சம்பவத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார். புராணத்துல இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு சம்பவமாக கொண்டு வந்து காமிக்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயங்கள் நமக்கு வேதாந்த பூர்வமாக பேசப்படுகிறார். பிரம்மாஜிக்கு அவர் படைப்பு கடவுள் அல்லவா, வாசனைகளை கொண்டுதானே படைக்கிறார். நாம் செஞ்ச புண்ணிய பாப வினையினுடைய வாசனையை கொண்டுதானே அவர் படைப்பை உண்டு பண்றார். அவருக்குன்னு படைக்கக்கூடிய சுதந்திரம் கிடையாது அல்லவா. அப்போ சூக்ஷ்ம ஷரீர அபிமானி, சமஷ்டி சூக்ஷ்ம ஷரீர அபிமானி, சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானி ஹிரண்ய கர்ப்பன் அல்லது பிரம்மாஜி. இந்த பிரம்மாஜிக்கு, பிரம்மாஜி யாரு? நம்முடைய வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய அகங்காரி. ஞாபகம் வச்சுக்கணும். சமஷ்டியில போகும்போது பிரம்மாஜி, ஹிரண்ய கர்ப்பன், சூக்ஷ்ம ஷரீர அபிமானி. நம்மள்கிட்ட வரும்போது அவரை ஜீவன் சொல்றோம், அகங்காரின்னு சொல்றோம். இப்ப இந்த வாசனாரூபமாக இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரமானது பிரம்மாஜியால் கணக்கிடப்பட்டு விதவிதமான உலகங்கள் படைக்கப்பட்டு, ஜீவராசிகள் படைக்கப்பட்டு, ஸ்தூல சரீரங்கள் படைக்கப்பட்டு, இந்த வாசனைக்கு ஏற்ப விதவிதமான அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு, பொருள்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு, சிருஷ்டியானது நகர்ந்து கொண்டே இருக்கு. இப்ப பிரம்மாஜி பார்க்கிறார், அவருக்கு திடீர்னு என்ன எண்ணம் வந்துருக்கிறான்னா, பரமாத்மாவனுடைய மாயை தத்துவத்தை பார்க்க வேண்டும். பரமாத்மாவுடைய மாயை சுரூபத்தை பார்க்கணும். அதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பகவானுடைய மகிமையை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். பரமாத்மாவுடைய மகிமை, பரமாத்மாவுடைய வைபவம், அவருடைய விபூதி எல்லாம் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். இந்த காரணத்துக்கு நல்ல காரணம்தான். அப்ப நல்ல காரணத்தோட கூடி இருக்கக்கூடியவருக்கு அதற்குண்டான அணுகுமுறை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இறைவனுடைய வைபவத்தை நான் பார்க்கணும், இறைவனுடைய விபூதியை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய மாயாசக்தியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார்? தன்னால் படைக்கப்பட்ட படைப்பை எல்லாம் மறைச்சு வைக்கிறார். இதுதான் அவர் செஞ்சது. தன்னால் படைக்கப்பட்ட படைப்புகள், அதுல முக்கியமாக அவர் கோகுலத்தில் இருக்கிறதுனால, இப்ப விருந்தாவனத்துக்கு வந்துட்டதுனால, விருந்தாவனத்தில் மாடுகள் மறைத்து வைக்கப்படுகிறது, கன்றுகள் மறைத்து வைக்கப்படுகிறது, குழந்தைகள், மாடுகளை மேய்க்கக்கூடிய இடைச்சிறுவர்கள் மறைத்து வைக்கப்படுகிறார்கள். எல்லோரும் மறைச்சு வச்சுட்டார். இப்ப கிருஷ்ணன் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பரமாத்மா சிருஷ்டி செய்ய போகிறாரா?
அல்லது என்னை கூப்பிடப் போகிறாரா? என்னை கூப்பிட்டு ஏன் இப்படி செய்தாய் என்று கண்டிக்கப் போகிறாரா? கடிந்து கொள்ளப் போகிறாரா? நீ சிருஷ்டியை மறைத்து வைத்து விட்டாய், ஆயனாலே உன்னை நான் தண்டிக்கிறேன். நீ கடமையிலிருந்து தவறிவிட்டாய், ஆயனாலே உன்னை நான் கொல்லப் போகிறேன்னு சொல்லப் போகிறாரா? என்னதான் செய்ய போகிறார்? இதை நாம நல்ல தன்மையிலிருந்து பார்த்தாலும் அகங்கார பாவத்திலிருந்து பார்த்தாலும் இறைவனுடைய சக்தி இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடிலும் இந்த உலகத்தில் நடக்காது. ஒன்று, இது துவைத நிலையில இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல், இறைவனுடைய சக்தி இல்லாமல், இறைவனுடைய சைத்தன்யம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நகராது. ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவர் சொன்னார், ஹிருதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் சொன்னார், ஹிருதயத்தை வெளியிலே எடுத்து அந்த ஹிருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம், காற்று, இது எல்லாவற்றையும் செலுத்தி அந்த ஹிருதயத்தை இயங்க வைத்துக் கொண்டு ஹிருதயத்துக்கு உண்டான அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கணும். அப்போ அவர் உள்ள நடக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அவர் பிரமிச்சு போய் சொல்றார், எப்படி ஹிருதயமானது தானா இயங்கிக் கொண்டிருக்கிறது, எப்படி உடம்புல இரத்த ஓட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது, எல்லா இடத்துக்கும் இரத்த ஓட்டம் போய்கொண்டு வருகிறதே, எல்லா பகுதியும் தானா இயங்கிக் கொண்டிருக்கிறதே, எப்படி இது சாத்தியம், இது யாரால் நடக்கிறது? வேர் இஸ் மைண்ட் கேட்கிறார் அவர். வேர் இஸ் மைண்ட்? உடல் முழுக்க மனம் இருக்கு, ஆனால் நம்மால் அதை கண்டே பிடிக்க முடியல. இன்றைக்கும் மருத்துவத்துல பெரிய மனம் எங்க இருக்கு, நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடுறோம், மனமே சரியில்லை. வேர் இஸ் மைண்ட் இன் மை பாடி? வேர் இஸ் த மைண்ட்? பெரிய ஆச்சரியம். இந்த மனம் இந்த உடம்பு முழுக்க இருக்கின்ற, உடம்புக்கு வெளியிலும் இருக்கின்ற இந்த மனதையே நம்மால் எங்க இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியவில்லையே, அறிய முடியவில்லையே. மனதுக்கும் மனதாய், மனதுக்குள்ளும் மனதுக்கு வெளியிலும் எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த பரமனை எப்படி நான் உணர்வது? என்னுடைய சிறு அகங்காரத்தை வைத்து இப்ப நான் நினைத்துக் கொள்கிறேன், நான் இல்லை என்றால் இந்த வீட்டில் எந்த காரியம் நடக்கும் பார்க்கிறேன். நான் இல்லை என்று சொன்னால் இந்த அலுவலகம் எப்படி நடக்கும் என்று பார்க்கிறேன். நான் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு எப்படி இயங்கும் என்று பார்க்கிறேன். நான் இல்லை என்று சொன்னால் இந்த உடல் எப்படி இயங்கும் பார்க்கிறேன். நான் இல்லை, இந்த அறுவை சிகிச்சை செய்கின்ற நேரத்திலே நான் இல்லை, ஆனால் இயக்கம் நடக்கிறது பாருங்கள். என்ன ஆச்சரியம்! நான் இல்லை, நான் தானே இயக்கிறேன்னு சொல்லணும். நான் இல்லையே, அறுவை சிகிச்சையின் போது நான் இல்லை. ஆனால் இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே யாரால்?
இதை தேடி கண்டுபிடிக்கணும்னு பிரம்மாஜிக்கு ஆசை. அப்போ சூக்ஷ்ம சரீரத்துல தான் இந்த தேடுதல் என்பது வருகிறது. ஒருவேளை நீங்கள் எதிரடியாக சிந்தித்தால் அதற்கும் இதில் விட இருக்கு. நேரடியாக சிந்தித்தால் இறைவனுடைய வைபவத்தை நான் பார்க்கணும், எப்படி இயங்குவது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா உபனிஷத்து ரொம்ப போற போக்குல சொல்லிட்டு போயிடுது. பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூரியः பீஷாஸ்மாதக்னிश्चेन्द्रश्च மிருத்யுः தாவதே பஞ்சம இதி. காற்று வேகமா ஓடிண்டே இருக்கான், யாருடைய கட்டளைக்கு உட்பட்டு பயந்து ஓடுகிறது. சூரிய பகவான் யாரோத்தருடைய கட்டளைக்கு உட்பட்டு பயந்து போய் அவருடைய செயல்பாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். யாரும் உத்தரவு போடல இல்லையா? ஆனா அது தொடர்ந்து நடக்கிறதா இல்லையா? அக்னி தொடர்ந்து உஷ்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. யாருடைய கட்டளையினாலே? சந்திரன் மிருத்யுஹு தாவதி. யமதர்மராஜா அவருடைய காரியத்தை யாரோ ஒருத்தருடைய ஆளுமைக்கு உட்பட்டு, கட்டளைக்கு உட்பட்டு அழகாக செம்மையாக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதை நாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, இறைவனுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இந்த பகுதி ஒரு அழகான பகுதி. பிரம்மாஜியின் மூலமாக நமக்கு ஒரு அழகான ஒரு ஞானம் கிடைக்கிறது. பிரம்மாஜி என்ன பண்றார்? இறைவனுடைய வைபவத்தை நாம் பார்க்கணும். அப்ப என்னுடைய சிறு அகங்காரமானது உண்மையான சொரூபத்துடன் போவதற்கு ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எல்லாம் தான் படைத்த அத்தனை படைப்புகளையும் மறைச்சு வச்சுட்டாராம். இப்போ என்ன நடக்கிறது பார்க்கலாம். இப்போ பகவான் என்ன செய்ய போகிறார் பார்க்கலாம். மேயப்போன மாடுகள் காணவில்லை, தேடிப்போன இடையர்கள் சிறுவர்கள் காணவில்லை. மற்ற மாணவர்களுக்கும் மற்ற இடைய சிறுவர்களுக்கும் ஒரே வருத்தம், கிருஷ்ணனிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். பகவான் பார்க்கிறார், இதெல்லாத்துக்கும் காரணம் சர்வம் விதிகிருதம் கிருஷ்ணஹா சகசாபஜாமகாமக. இதெல்லாத்துக்கும் காரணம் பிரம்மாஜிதான் என்று தெரிந்து கொண்டுட்டாராம். இதெல்லாம் பிரம்மதேவனுடைய செயல்பாடுகள். அவர் ஒண்ணுமே செய்யலையா. பிரம்மாஜியை கூப்பிடவும் இல்லை, முறையிடவும் இல்லை, ஏன் இப்படி செய்தா என்று கேட்கவும் இல்லை. ஏன்னா அவருக்கு பிரம்மாஜிக்கு இந்த அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். தான் யார், தன்னுடைய வைபவம் என்ன, தன்னுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை பிரம்மாஜிக்கும் காட்டணும் முடிவு பண்ணிட்டார். எப்படி கோபர்களுக்கும் யசோதா பிராட்டிக்கும் நந்த கோபருக்கும் இந்த ஆனந்தத்தை கொடுத்தால், அதே போல பிரம்மாஜியும் நானும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன், எனக்கும் கொடுங்களேன். பகவான் என்ன பண்றாராம்? தத கிருஷ்ணோ முதம் கர்த்தூ தன்மாத்ருணாம் ச கஸ்யச உபயாயிதமாத்மானம் சக்ரே விஸ்வ கிருத் ஈஸ்வரஹ. தன்னை பகவான் என்ன பண்றாராம்? கன்றுகளாக ஆக்கிக் கொண்டு, இடைச்சிறுவர்களாக தன்னை ஆக்கிக் கொண்டு ஆரம்பிக்கிறாராம். யாருக்காக? முதம் கர்த்தும் ஆத்மானம்.
உபயாயுதம். யாருக்கு? கஸ்ய, யாருக்கு இந்த ஆனந்தமானது தேவைப்பட்டதோ அந்த பிரம்மாஜிக்கு முதம் கர்த்தும், முதம் என்றால் சந்தோஷம், சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக, ஆனந்தத்தை கொடுப்பதற்காக தன்னை கன்றாக மாற்றிக்கொண்டு, தன்னை குழந்தையாக இடைச்சிறுவலாக மாற்றிக்கொண்டு பிருந்தாவனத்திலே சஞ்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன நடந்தது? நாளை காலை வாருங்கள், ரொம்ப அழகான பகுதி. நாளை காலை ரம்யமாக விசாரிப்போம், விசாரம் செய்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.